நமது மருது பாண்டியர்களின் சீமையாகிய பெரியவர்களையும் தாய்மார்களையும் இளைய சமுதாயத்தை இங்கே சந்திப்பதிலே நான் மருது பாண்டியர் விழாவிற்கு வரும்பொழுது இங்கெல்லாம் முன்பாடி போர் கொல்லப்பட்டிருப்பதால் மக்களை சந்திக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு அதை எல்லாம் சேர்த்து இங்கே ஒரு மக்கள் சமுத்திரத்தையே சந்திக்கின்ற அளவுக்கு நமது சிவகங்கை தீர்வையை சேர்ந்த மக்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். அதாவது ராஜ விசுவாசத்திற்கு பெயர் போனவர்கள், பெயர் பெற்றவர்கள் மருது சகோதரர்கள். அந்த மண்ணிலே பிறந்தவர்கள் நீங்கள். ஆனால் விசுவாசமே இல்லாமல் துரோகமாகி போனவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே பிறந்திருக்கிறார்கள். எட்டப்பர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு 33 எட்டப்பர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த பெரிய எட்டப்பர் தான் பழனிசாமி. இன்னொரு எட்டப்பர் நம்ம பதிவு பண்ணி சொல்லும். இங்க கூட ஒரு எட்டப்பர் இருக்கிறீங்க. இந்த 33 எட்டப்பர்களையும் அந்த காலத்தில் சொல்வாங்கல்ல, பானிபட் போர், தலைநகரத்து செல்வென்ற போர் மாதிரி ஆர்கே நகர் ஜனநாயக போரில் இவர்கள் 33 பேர்களையும் துரோகிகளையும் ஓட ஓட விரட்டி இருக்கின்றோம். அந்த அம்மாவின் தொண்டர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பழனிசாமி, பன்னீர்செல்வம், இங்க ஒருத்தர் அண்ணன் கைத்தறியா ஏற்கனவே கைத்தறி நெசவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்களால இன்னும் பாதிக்கப்பட்டு போயிட்டு இந்த துரோக கூட்டணி. இன்னொரு கூட்டணி தெரியும். இவங்க இப்ப அம்மா பொதுச்செயலாளர் மறைஞ்ச பிறகு நம்ம சின்னம்மாவை இவங்கதான் சேர்ந்து பொதுச்செயலாளர் சேர்ந்து வந்தாங்க. இன்னைக்கு பொதுச்செயலாளர் பதவியை எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, பொதுச்செயலாளர் தாடி முடிச்சுட்டு யாருக்கு தெரியுதா? இவங்க டாடி மோடி தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர். இந்த அமைச்சர் சொல்றாங்க பாருங்க, டாடி டாடி. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதாங்க டேடியா. நம்ம கான்வென்ட் பசங்க மாதிரி டேடியா, நம்ம கான்வென்ட் பசங்க மாதிரி. அதாவது டேடிக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த மந்திரவாதி மாதிரி பார்த்திருக்கீங்களா? இந்த அமைச்சர்கள் மடியில கனம் இருக்கு, நெஞ்சில பயம் இருக்கு, கையில பாருங்க, எல்லா கையிலையும். இன்னும் அந்த தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி மாதிரி இந்த வில்லன் மந்திரவாதி எல்லாம் வருவான்ல தெலுங்கு படத்துல, இங்க இருந்து இங்க வரைக்கும் வளகா பண்ணிக்கு வளவி போடுற மாதிரி இந்த கயிறு தான் உங்களுக்கு எல்லாம் தூக்கு கயிறு மாதிரி வரப்போகுது. தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக தூக்க தயார் பண்ணிட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. கூட்டணி அமைக்கிறீங்க. அம்மா யாரோடெல்லாம் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ இவங்கெல்லாம் அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சிங்கிறாங்க. இனிமே இவங்க அம்மாவின் ஆட்சின்னு சொன்னா எடப்பாடி அவங்க அம்மா ஆட்சின்னு சொல்லணும். நம்ம அம்மா படத்தை பையில வைக்க கூடாது. காரணம், மோடியா இந்த லேடியான்னு கேட்டு உங்கள்ட்ட எல்லாம் வாக்கு வாங்கினவங்க அம்மா. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு சிவகங்கையில இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நமது பொதுச் செயலாளரை எல்லாம் முதல்வராக தேர்ந்தெடுத்தப்ப எதனால திடீர்னு திருப்பு வந்துச்சு, அவங்க சிறைச்சாலைக்கு போக வச்சாங்க. அது போல நான் ஆர்கே நகர்ல நின்னேன். இப்ப பாருங்க, வேலூர்ல அந்த யார் அவரு துரைமுருக வீட்டுல 30 கோடி பணம் எடுத்திருக்காங்க. பொட்டலத்துல எல்லாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இந்த வார்டு அந்த வார்டுன்னு. தேர்தலை நடத்துறாங்களா? ஆர்கே நகர்ல இந்த தம்பி, ஒரு தம்பி 4 அடிக்கு இருப்பார் அந்த புதுக்கோட்டையில, அந்த தம்பி வீட்டுல நம்ம குட்கா தம்பி அவர் வீட்டுல ஒரு பேப்பர்ல இருந்துச்சா, அதை வச்சு தேர்தல் நடத்துறாங்களா? என்னையா இது?
ஏன் இப்ப என்ன காரணம்னா அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஸ்டாலின் இருக்கார அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வைக்காத ஏரியாவை இந்த பாகிஸ்தான்ல கூட வச்சிருவாரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப 8 வழிச்சாலை திட்டம் வேணான்னு அங்க சேலம், தர்மபுரி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கொதித்தெழுந்து போய் போராடினப்ப இவர் சொல்றாரு, பழனிசாமிக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி 8 வழிச்சாலை திட்டம் வந்தால் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி எங்க சட்டமன்றத்தில். காரணம் என்ன? மோடி அமித்ஷாவும் போன் பண்ணி நீ இதை ஆதரி, உனக்கு எதாவது பாத்துக்கிறோன்னு சொல்றாங்க. 10,000 கோடி திட்டம்ல, அது மத்திய அரசாங்கம் அங்க இருக்கிற மலையெல்லாம் இருக்குல்ல, இந்த கல்வராயன் மலை, கச்சம் மலையிலாம் உள்ள இரும்புத்தாது எல்லாத்தையும் யாரோ பிரைவேட்காரனுக்கு கொடுத்து 8 வழிச்சாலையில இதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போற சாலை. மக்கள் அந்த மக்கள் எதிர்க்கிற சாலை, விவசாயத்தை பாதிக்கிற சாலை. அவங்க விவசாய லேண்ட் எல்லாம் போகுது, குடியிருப்புகள் போகுது, பள்ளிக்கூடங்கள் போகுது, நீர்நிலைகள்லாம் அடிபடுது, காடுகளை அழிக்கிறாங்க, மலைகளை அழிச்சு 8 வழிச்சாலை கொண்டு வர்றாராம் பழனிசாமி. அதுக்கு நான் கொண்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னாரு. கோர்ட்டு ஒரே அடை, வாய திறக்காத. இப்ப இவங்கெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு மே 23 அப்புறம் கொண்டு வரலாம். அதுக்குள்ள முடிச்சிருவீங்களா கதைய? அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கெடுவான் கேட நினைப்பான், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும். அதாவது இவங்க நியாயம். பன்னீர்செல்வம் எடப்பாடியை நம்ம எல்லாம் முதலமைச்சரா சின்னமா சொல்லிட்டு போங்கன்னு ஆக்கிறதுக்கு உட்கார்ந்து இருந்தா, எதிர்த்து திமுகவோட சேர்ந்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கு தியாகியா. நம்ம மானாமதுரை மாரியப்பன் கண்ணடி பழனிசாமி ஜெயிக்கணும் வாட்டுக்கெடுப்புல சின்னமா சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு ஓட்டு போட்டா துரோகியா. யாருக்கு வந்து இன்னும் பேசுறாங்க யாரு? நம்ம துரோகத்துக்கு ஒரு சின்ன வைக்கிறோம்னா ஒரு பக்கம் ஈன்னு பன்னீர்செல்வம், ஒரு பக்கம் ஒரு இன்னொரு ஆள் இருக்காரு பாருங்க. அவன் சிரிக்கிறப்ப பாருங்க. டிவியில அன்னைக்கு நான் ஒரு இடத்துல நினைச்சிருக்கேன், யாரோ ஒரு டீ கடைக்காரங்க டிவி ஆஃப் பண்ணி அந்த ஆளுங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இன்னொரு ஆளு, அவர் பேர் என்ன, ஜெயக்குமார், அது டிங்கு டிங்குன்னு வருவார பாத்துருக்கீங்களா? பேப்பர் அந்த இங்க ஒரு வேட்பாளர் இருக்காரு பாஜகவின் வேலையாளர், அதான் இந்தியாவுக்கு சொல்ற அவர் தான் இந்து மதத்தை கண்டுபிடிச்சவர். இந்து மதம் இயற்கையான மதம், அதை யாரும் பாதுகாக்க தேவையில்லை, அதை யாரும் அழிக்கவும் முடியாது, அது தானா வரும். இயற்கை யாராவது அழிக்க முடியுமா? அது வந்து விவேகானந்தர் விவேகானந்தர் அவங்க மதிக்கிறாங்கன்னா அதை கேட்கணும்ல. அதை விட்ட இந்து மதம் இந்து 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 இன்னும் இந்து நாங்களே இருந்தோம் என்ன, இவர் தான் பெரிய இந்துவா, இந்து மதத்தை கண்டுபிடிச்ச மாதிரி. அவரை பத்தி அண்ணன் நம்ம மைக் டைசன் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ராஜா ஒரு சைபர் சைக்கோ சொன்னாரா இல்லையா? நம்ம சொல்ல வேணாம். அதே ராஜா தமிழகத்தில் அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கா? செயல்படாத அரசு தான் எடப்பாடி அரசு. போன மாசம் பேசிட்டு இப்ப ராஜாவுக்கு ஓட்டு கேட்க அண்ணன் பழனிசாமி வந்திருக்க ஈடு இழுச்சுக்கிட்டு மோடிக்கிட்டே போன்னாலே பயந்து போயிடுறாரு அவரு. ஆமா, வடக்கு பக்கம் பார்க்கவே பன்னீர்செல்வத்தை வடக்கு நோக்கி பாருங்கன்னு திருப்பிக்குவாரு. மடியில கடம். அந்த ஹெச் ராஜாவெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆகி போயிட்டாங்க நிலைமை. கேட்டா இவங்கெல்லாம் மருது மண்ணில பிறந்தவங்களாம். சொல்லாதீங்க, ஊருக்குள்ளார நீங்க பதவி இல்லாம வந்தீங்கன்னா உள்ளார போக முடியாது. போலீஸோட வர்றதுனால ஏதோ தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. என்ன பேச்சுக்கிறீங்க? இந்த அல்பர்களுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில இந்த பன்னீர்செல்வம் என்கிட்ட எப்படி நின்றுட்டு இருப்பாரு பாத்திருக்கீங்க, படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இந்த ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணலாம் வாத்தியார்ட்ட நிக்க பாருங்க, எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அது மாதிரி நின்றுட்டு இருந்தாலு என்ன பேச்சுக்கிறீங்க? இந்த பழனிசாமி உங்க ஊருக்கு வந்தாரா? வந்து காரைக்குடிக்கு வந்தாரா? மாரியப்ப கண்ணடி துரோகியா? அப்படின்னா இவர் தியாகி. காந்தியோட பேரர். துரோகத்துக்கு இம்பளம் போடணும்னா இவங்க 2 பேர் தான். இன்னும் வருங்காலத்தில் ஒரு 50 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு புத்தகத்துல பாத்தீங்கன்னா எட்டப்பன் பேர்லாம் மறந்துடும். நம்ம 2 கிட்டப்பா பேர் தான் இருக்கும் போது எம்என் நம்பியார், PS வீராவை சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆர்கே நகர்ல தான் ரெட்டலையை தூக்கிட்டு போனீங்க, உங்களை
அடிச்சு வரட்டி விட்டாங்க. திருப்பி தமிழ்நாடு போறாங்களா, சுத்தி 1000 போலீஸ் போயினா நம்மளுக்கு போலீஸா வருது. இதுல என்னன்னா இங்க கூட்ட நெரிசல்ல போலீஸே எட்டி ஓடி போயிடுது. அதான் உண்மை. இப்ப ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய பாயிண்ட் போறப்ப போக முடியாம போறதுக்கு இந்த கூட்ட நெரிசலை தப்பி நம்ம போறோம். ஆனா அவங்களுக்கு யாரும் ஈக்காக்கா கூட கிட்ட வர்றது இல்ல. எதுக்கு 1000 போலீஸ் 2000 போலீஸ்? அந்த போலீஸ இன்னும் 3 மாசம் கழிச்சு இவங்க எல்லாம் எங்க தூக்கிட்டு போகுது பாருங்க. எனக்கு தெரியும் போலீஸுக்கு இருக்கிற கோவம் தமிழ்நாட்டில் நம்மளை விட அதிகமா இருக்கு. மக்களை விட வெயில்ல நிக்க வைக்கிறது, இவங்களுக்கு கூட்டம் இல்லைன்னா அவங்கள மப்டியில வந்து உட்கார சொல்றது, போலீஸ் படுற பாடு இருக்கு. இவருமா அம்மாவெல்லாம் தாண்டி இவருக்கு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் இருக்கா. உங்களுக்கு த்ரெட்டே மோடி தானே. மோடியா டாடியா என்ன பேசுறாங்கப்பா இவங்க. அதனாலதான் பயந்துகிட்டு அம்மாவுடைய நினைவிடத்துக்கே போறதில்லை. முன்ன பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பட்ஜெட் தூக்கிட்டு ஓடுவாரு. இப்ப யாரு ஏதாவது ஒரு மந்திரி போனாங்களா? இவதான் பெரிய மெகா கூட்டணி வச்சிருக்காங்களா, மானங்கட்ட கூட்டணி. நான் சொல்லல, அன்புமணி ராமதாஸ் சொன்னதுல யாராவது போனாங்களா பாத்தீங்களா? பயம். அம்மா யாரோட எல்லாம் கூடாதுனாங்களா கூட்டணி வச்சிருக்காங்க. போனா அம்மாவுடைய ஆத்மாவை கண்டு பயம். ஒருத்தர் பழனிசாமி போல, இந்த 33 மஸ்கிட்டோயர்ஸ், இந்த 33 தியாகிகளும் போல, ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்காங்களே எம்எல்ஏக்கள் யாரும் போல. ஏன்னா அம்மா மறந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த வேலுமணின்னு 6 அடிக்கு ஒரு அள்ளி அர்ஜுனா இருப்பாரு. அவர் ஒரு பேனர் அடிச்சிருக்காரு. மோடி கீழே ஈன்னு ஒரு பக்கம் பழனிசாமி, இன்னொரு பக்கம் இவரு, அந்த அழகர்கள் 3 பேர் தான். அம்மா விட்டாங்க அதுக்குள்ளாரே. ஏன்னா பிஜேபியில கூட சேகரித்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த தேர்தலோட அதிமுக உள்ள தொண்டர்லாம் முடியாந்துட போறாங்க. ஏன்னா இப்பயே தெரியும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஏதோ அம்மாவுடைய கட்சி ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிருக்கிறவங்க இருக்காங்க. இன்னொன்னு இந்த டெண்டர் பார்ட்டி எல்லாம் இருக்கும். தொண்டர்லாம் நம்மள்ட்ட வந்துட்டாங்க. டெண்டர் பார்ட்டி எல்லாம் இருக்கு. இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன கூட்டணி அது? இதுதான் மெகா கூட்டணி. இன்னொன்னு மதச்சார்பற்ற கூட்டணியா. யார ஏமாத்துறா? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துதான். ஆர்கே நகர்ல உதவு வந்துச்சு, டெபாசிட் காலி. இப்ப நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, நான் இந்து, என் சாமியை நான் தாக்கி பேசிக்கிட்டே இருந்தா இந்துக்கெல்லாம் கோவம் வராதா? ஹெச் ராஜா இந்துக்களை தூண்டி விடுறாரு. இவரு இந்துக்களை மற்ற தட்டினா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் ஓட்டு. அரசியல்வாதிக்கு எதுக்கு ஜாதி மதம் சாமியை பத்திலாம்? எதுக்கு? நம்மளுக்கு வேலை மக்கள் பிரச்சனை, மக்களை சந்திக்கிறோம், ஓட்டு கேட்கிறோம். ஏதாவது ஊருக்கு செய்ய முடியுமான்னு பார்க்கறத விட்டு ஜாதி மதம் உறப்புல நான் இந்து நீங்க கிறிஸ்டின் நான் என்ன பண்றது? சும்மா இதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்துறது தான் இந்த மதம் பேசுறது. ஹெச் ராஜாலாம் சும்மா அந்த பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால பேசுறாரு. இல்லைன்னா வீட்டுக்குள்ளார போய் ஒழிஞ்சுக்குவாரு அவரு. சும்மா மிரட்டுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால வெளியில இருக்க மாட்டாருன்னு. நீ முதல்ல வெளியில இருக்கியான்னு பாருப்ப. அப்படி வசமா மாட்டிக்கிட்டீங்க. பால் நிலவி பல நிலவி பால்ல விழுந்த மாதிரி மோடியும் நம்ம மோடியோட பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. டாடியோ கரெக்டா அங்க காங்கிரஸ் கட்சி, அதை பத்தி சொல்ல வேணாது. அது 45 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, பெரிய பெரிய அறிவுஜீவி எல்லாம் இருக்காங்க. ஆனா தொகுதிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. தொகுதிக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ ஓட்டு போட்டோம், அவங்க பெரிய அரசர்கள். நீ ஓட்டு போட்டோம். இந்த அடிக்கிற அடியில நம்மள சொன்னாங்களா சுயேட்சைகள்? ஆமா, ஆர்கே நகர்ல ஒரு சுயேட்சை கொடுத்த அடியில டெபாசிட் போனீங்க. இப்ப தமிழ்நாட்டில் இந்த சுயேட்சைகள் 39 பேர் தான் ஜெயிச்சு இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அது ஒரு சரித்திரம் வரப்போகுது, அம்மாவுடைய தொண்டர்கள். அதனால ஹெச் ராஜாவுக்கும் அவர் சீனாத்தானா பையனுக்கும் யாரு டெபாசிட் வாங்குறாங்கன்னு போட்டி நடத்திட்டு இருக்குதான் உண்மை. ஆனா இந்த தொலைக்காட்சியில எல்லாம் பாருங்க, அது 45% 55% ஆசைக்கு போட்டுக்கிறாங்க. அதே தொலைக்காட்சி 23ஆம் தேதி போட போகுது இல்ல, அன்னைக்கு வச்சுக்குவாங்கள. அன்னைக்கு தேர்தல் முடிவு அன்னைக்கு தொலைக்காட்சிக்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு போய் இவங்களோட சேர்த்துக்கிட்டு அன்னைக்கு போடுவோம். அன்னைக்கு நம்ம ஐடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அன்னைக்கு வச்சுக்குவோம். விடுங்க. துரோகிகளை நீங்க தான் விடக்கூடாது. அதுக்காக தான் பரிசு பெட்டக சின்னம்
நமது தொகுதியின் வேட்பாளர் தேர்போகி பாண்டி அருமையான இளைஞர். சிவகங்கையிலே தங்கியிருந்து உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார். அருமையான சின்னம், சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க, இழுக்கடிச்சாங்க. கடைசியா சுப்ரீம் கோர்ட் சொல்லி அருமையான சின்னம் கொடுத்துட்டாங்க. பரிசு பெட்டகம், பரிசு பெட்டி. இந்த கல்லா பெட்டிகளை ஒழிக்க பரிசு பெட்டி. இந்த ஜாதி மதம்னு பேசுறவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டதான் பரிசு பெட்டி. நம்ம தேர்தல் அறிக்கையில நம்ம விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கோம். குறிப்பா வானம் பார்த்த பூமி, இங்க எல்லாம் ஆத்து பாசனம், கிணற்று பாசனம் முடியாத இடத்துல நம்ம போர்வெல் ஆழ்துறை கிணறு அமைத்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் உதவி செய்வோம், ஏற்பாடு செய்வோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே வீட்டு வசதி உருவாக்கி தருவோம். தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்ப்பவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம். இதெல்லாம் நானா சொல்லலைங்க, போற இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க, டெய்லி சுத்திட்டு இருக்கோம். 1.5 வருஷமா மக்கள் சொன்னதை தேர்தல் அறிக்கையா சொல்லியிருக்கோம். யாரோ நாங்க ஏசி ரூம்ல 10 பேர் அறிவுஜீவிகள் இங்க இருக்காரு, அதே மாதிரி அறிவுஜீவி எல்லாம் வச்சு பண்ணல. சாமானியர்களுடைய கோரிக்கையை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நிறைவேற்றி தரணும், அந்த உறுதிகளை பெறணும். விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள். இந்த மாணவர்கள் வந்துச்சு, இந்த நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது, அம்மா எதிர்த்தாங்க. அதனாலதான் சொல்றேன், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்மள வியாபாரத்தை ஒழிச்சு விட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தப்பே பாதி ஒழிச்சாங்க அவங்க. இப்ப சுத்தமா மோடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டாரு. மீண்டும் வியாபாரிகள் புத்துணர்வு பெறவும் அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் நம்ம. அது மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர, வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, நசிந்து போன தொழில்களை எல்லாம் திருப்பி. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியால நிறைய சிறு குறு தொழில்கள், மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் 6000 7000 ஃபேக்டரி மேல இன்னைக்கு அடிபட்டு 6 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. 6 லட்சம் குடும்பம் ரோட்ல நிக்கிறது. எப்படி விருதுநகர்ல இந்த பட்டாசு தொழில மத்திய சுற்றுப்புற சூழல் சரியா ஹேண்டில் பண்ணாததுனால தொழில் இல்லையோ, அது மாதிரி எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இதை விட்டா வாய்ப்பு இல்லை. அப்புறம் தமிழ்நாடு நீங்களாம் தத்தளிக்க வேண்டிய நிலைமைக்கு மோடி கொண்டு போய் விட்டுருவாரு. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போகணும் வேலை வெட்டி தேடி. நான் ஏதோ பயமுறுத்தல் சொல்றேன், உண்மை நிலை யோசித்து பாருங்கள். இந்தியாவில் மதச்சார்பற்ற பிரதமர் அது யாரா இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கணும். தமிழ்நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருபவரைத்தான், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொடுக்க கூடாது என்று சொன்னால் செய்யாதவரை தான், நீட் தேர்வை ரத்து செய்பவருக்குத்தான் அந்த பிரதமர் பதவி. அதை நீங்க தான் உங்கள் சார்பா, உங்களுக்கு தெரியும், யாருக்கும் எதற்கும் அடிபடியாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாது போராடுவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களை தவிர யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். நீங்கள் இடுகின்ற ஆணையை நிறைவேற்றுவதற்கு தேர்போகி பாண்டியனை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். வெற்றி சின்னம் நமது பரிசு பெட்டகம், வெற்றி சின்னம் நமது பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் தேர்போகி பாண்டி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. மக்கள் நலனே முதல்